வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. நாம எந்த ஒரு வேலைக்காக ஒரு அலுவலகத்துக்கோ இல்ல வேற ஒரு பர்சனல் வேலையாகவோ நம்ம போனோம்னா அந்த வேலைகள் அங்க போன உடனேயே நமக்கு ஜெயம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது அந்த பணிகள் டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா பாருங்க, ஒரு சில பணிகள் நன்னா முடியும். வேற சில பணிகள் எல்லாம் 2 தடவை போக வேண்டியதா இருக்கும், 3 தடவை போக வேண்டியதா இருக்கும். பல தடைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. இப்படி சில பேருக்கு நடக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, எந்த காரியத்துக்கு போனாலும் முதல்ல தடைதான் ஏற்படும். அதற்கு அப்புறம் 2வது தடவையோ 3வது தடவையோ அவங்க போகும்போது அந்த வேலைகள் எல்லாம் சரியா நடக்கும். இப்படி காரிய தடைகள் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், முழு முதற் கடவுளான நம்ம விநாயக பெருமான நாம வணங்கும் போது எப்படி வணங்கணும், என்னைக்கு வணங்குனா இந்த தடைகள்லாம் சரியாகும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். விநாயக பெருமான வணங்குவதற்கு முன்னால நாம ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதன் முறையா பாக்குறவங்களா இருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தடைகளை நீக்கக்கூடிய அந்த விரதத்தை பற்றி நாம முழுமையா தெரிஞ்சுக்குவோம். சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்திங்கிறது விநாயக பெருமான நாம வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாளா இருக்கு. இதுல சங்கடம் அப்படிங்கும் போது நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், இன்னல்கள், கஷ்டங்கள், தடைகள் எல்லாத்தையுமே சங்கடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம அடக்குவோம். அதே போல ஹர அப்படின்னா அழித்தல் அப்படின்னு அர்த்தம். சதுர்த்திங்கிறது ஒரு திதி. அப்ப இந்த நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது இந்த சதுர்த்தி திதியில் நாம வணங்கும் போது. யாரை வணங்கும் போது? பிள்ளையாரை வணங்கும் போது அத்தனையும் அழிந்து போகும் அப்படிங்கிறது தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி தினத்தோட ஒரு பெரிய சிறப்பு. இந்த சதுர்த்தி தினத்துல, அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை தான் நாம சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம். இதுல இன்னல்களை அகற்றக்கூடிய ஒரே ஒருவர், முழு முதற் கடவுள். நம்ம வேற யார வணங்கினாலும் சரி, அதற்கு முன்னால கணபதியை, பிள்ளையார வணங்கிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். ஏன் அப்படி அப்படின்னா, நான் வணங்கக்கூடிய இல்ல பூஜை செய்யக்கூடிய இந்த ஹோமத்திலேயோ எதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எந்த சங்கடங்களும் வந்துடக்கூடாது, எந்த தடைகளும் வரக்கூடாதுன்னு தான் முதல்ல கணபதி பூஜை பண்ணிட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். அதுலயே தெரியுது பாருங்களேன், ஒரு தடை வராமல் நன்னா நடக்கணும் அப்படின்னாலே விநாயக பெருமான முதல்ல நம்ம வணங்கிட்டு தான் நம்ம காரியங்களையே ஆரம்பிப்போம். அப்ப இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரே என்னைக்கு பிறந்தாரு? சதுர்த்தி தான். விநாயகர் சதுர்த்தின்னு தானே சொல்றோம். அதே சதுர்த்தி திதிய இந்த தேய்பிறை சதுர்த்தி தினத்துல விநாயக பெருமான வணங்கும் போது அத்துணை தடைகளும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அப்படி நடந்துதான் இருக்கு. நீங்க எல்லா கோவில்களிலும் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானை போய் பார்க்கும்போது நல்ல கூட்டமா இருக்கும். ஏன்னா பலன் பெற்றவர்கள், பலன் பெற போகிறவர்கள் அத்தனை பேருமே அந்த இடத்துல வணங்கிக்கிட்டு இருப்பாங்க விநாயக பெருமான. இப்படி அன்று விரதம் இருக்கணும். எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா, அவர்களுடைய உடலை பொறுத்து முழு விரதமாமே எதுவுமே சாப்பிடாமலே சதுர்த்தி அன்னைக்கு காலையிலிருந்தே விரதம் இருப்பவர்களும் உண்டு. சில பேர் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பவர்களும் உண்டு.
காலையிலேயே அதிகாலையில ஏந்திருந்து நம்ம எப்பவும் போல நீராடி தூயதா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுண்டு எங்க போனோம்? விநாயக பெருமான் கோவிலுக்கு போய் அருகம்பிள்ளையும் பூக்களையும் கொடுத்து அர்ச்சித்து வரணும். அன்று முழுக்க விரதம் இருக்கணும். விரதம் இருந்துட்டு சாயந்தர வேளையில விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகள் வழிபாடுகள்ல கலந்துக்கணும். அதுல நம்ம விநாயக பெருமானை போற்றி மந்திரங்களோ இல்ல பாடல்களோ பாடணும். இப்படி விரதம் இருந்து ஒண்ணுமே தெரியலையா, ஓம் விநாயக பெருமானே அப்படின்னு சொல்லியிருந்தா கூட போதும். ஏன்னா எங்க கூப்பிட்டாலும் டக்குன்னு குழந்தை மாதிரி ஓடி வந்துடுறவர் தான் நம்ம விநாயக பெருமான். அப்படி சாயந்தர வேளையில அங்க நடக்கும் பூஜைகள்ல நம்ம கலந்துக்கிறோம். அதற்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அதற்கப்புறம் 8 மணிக்கு நம்ம சந்திரனை தரிசிக்க வேண்டும். வானத்துல தெரியக்கூடிய சந்திரனை தரிசிச்சுட்டு அதற்கு அப்புறம் போய் தான், ஏன்னா அன்னைக்கு 3ஆம் பிறையா இருக்கும் இல்லையா, அதனால சந்திரனை தரிசிச்சுட்டு அவருக்கும் நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த நைவேத்தியத்தை தான் விரதம் இருப்பவங்க சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க. இப்படிதான் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம வழிபடணும் விநாயக பெருமான. அன்று முழுவதுமே எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். ஏன்னா இந்த காலத்துல முடியாது, ஏன்னா மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருக்கோம் எல்லாருமே. அதனாலதான் பால் பழம் அது போல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு லைட்டா உணவு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால எல்லா விதமான காரிய தடைகளும் விலகும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரமா இருந்துட்டு இருக்கு. அனுபவிப்பவர்களும் தொடர்ந்து இந்த சங்கடகர சதுர்த்திய அவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க விநாயக பெருமான. எல்லா விதமான சங்கடங்களும் தடைகளும் நீங்குவதோடு திருமண தடையும் நீங்கும். திருமண தடை கண்டிப்பா நீங்கும். இத நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போய் வழிபட்டு நம்ம இத தெரிஞ்சுக்கலாம். யாருமே சுவாமிய சோதனை எல்லாம் பண்ணப்படாது இல்லையா, ஏன்னா சோதிக்க வேண்டியவரே அவர் மட்டும்தான். அதனால விரதம் இருந்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா குழந்தையா ஓடி பண்ணி கொடுக்கிறவர் விநாயக பெருமான். அதனாலதானே மஞ்ச பிள்ளையார்லயும் பிடிச்சு வைக்கிறோம், சாணி பிள்ளையார்லயும் பிடிச்சு வைக்கிறோம். குழந்தைங்க களிமண்ணிலேயே பிள்ளையார் செஞ்சு பூஜை பண்றாங்க. ஏன் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நாமுமே களிமண்ணிலேயே பிள்ளையார் செய்துதான் கொண்டாடுவோம் இல்லையா? இப்படி அதனால அனைத்து தடைகளும் நீங்கணும், செல்வ வளம் வரணும், உடல் ஆரோக்கியம் வரணும் அப்படின்னு சொன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல நாம விநாயக பெருமான விரதம் இருந்து வழிபடுவோம். நாளைக்கு 3/7/2026 நாளைக்குதான் சங்கடகர சதுர்த்தி வருது. ஒவ்வொரு மாதமுமே வரும். அதுதான் சொல்லேன், வளர்ப்பிறை அதாவது பௌர்ணமி முடிந்து அடுத்து தேய்பிறை சதுர்த்தி அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வரும். அதனால எல்லோருமே இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போய் விநாயக பெருமான வணங்கணும். விரதம் இருந்து வணங்கி எல்லோரும் பலன் பெறணும், எல்லா தடைகளும் நீங்கி எல்லாரும் சுபிட்சமா சந்தோஷமா செல்வ வளத்தோட ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு வேண்டிட்டு வருவோம். ஓகேவா? அடுத்த பதிவுல சந்திப்போம். பாய்.